வணக்கம். இடைத்தேர்தல் முடிவால் ஆட்சி மாற்றம் வரும் என்று இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வீட்டில் நடந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் பேசினார். புதுவை இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஏ.கே.டி. ஆறுமுகம் வீட்டில் இடைத்தேர்தல் பணிகள் குறித்த கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் மாநில தலைவர் திரு ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமை தாங்கிட வேட்பாளர் திரு ஏ.கே.டி. ஆறுமுகம் வரவேற்று பேசினார். முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களுமான தேனி ஜெயக்குமார், நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு ஆலோசகராக கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு வைத்திலிங்கம் கலந்து கொண்டு வாக்காளர்களை சந்திக்க வேண்டிய அணுகுமுறை, தேர்தல் பணிகள் குறித்து பேசுகையில், காங்கிரஸ் கட்சியில் அறிவித்த திட்டங்களைத்தான் முதல்வர் திரு ரங்கசாமியால் நிறைவேற்ற முடிகிறது. புதியதாக எந்த ஒரு திட்டத்தையும் அவரால் செயல்படுத்த முடியவில்லை. அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு அவரால் கடந்த 4 மாதங்களில் 1 மாதத்திற்கான ரேஷன் அரிசியை மட்டுமே கொடுக்க முடிந்தது. கொலைகளை தடுக்க அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே கடந்த காலத்தை மறந்துவிட்டு வெற்றியை மட்டும் குறிக்கோளாக கொண்டு களத்தில் பணியாற்ற வேண்டும். தேர்தல் முடிவால் ஆட்சி மாற்றம் வரும் என்று அவர் பேசினார். கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள், இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர்கள், வட்டார தலைவர்கள், முன்னாள் கவுன்சிலர்கள், மகளிர் அணி மற்றும் இளைஞரணி காங்கிரசார் கலந்து கொண்டனர். புதுவையில் தேவைகள், சேவைகள், சலுகைகள் தாராளமாக கிடைப்பதால் வெளி மாநில மக்கள் இங்கு குடிபெயர்வது தற்பொழுது கூடுதலாகி வருகிறது. அமைதியான சுற்றுச்சூழல், உலகத்திலேயே கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கும் பிரெஞ்சு கட்டிடங்கள், நேரான வீதிகள், பிரசித்தி பெற்ற பஞ்சாலைகள், அழகிய கடற்கரை, சித்தர் வாழ்ந்த இடங்கள் என புகழ்பெற்ற புதுவையில் தேவைகள், சேவைகள், அரசின் தாராளமான சலுகைகள் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்ட பிற மாநில மக்கள் இங்கு குடிபெயர்வது தற்போது கூடுதலாகி வருகிறது. விவசாயம், மீன்பிடி, கால்நடை, கைத்தறி ஆகியவற்றை பிரதான தொழிலாக கொண்ட புதுவையில் 2008ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 9,74,000 என இருந்த மக்கள் தொகை தற்போதைய கணக்கெடுப்பின்படி 12,15,000 உயர்ந்துள்ளது. குடியேற்றம் அதிகமாகி வருவதால் இட நெருக்கடி ஏற்பட்டு விவசாய நிலங்கள் வீட்டு மனைகளாக மாறி விலையும் கூடுதலாகிவிட்டது. இங்கு ஜிப்மர் உள்ளிட்ட 9 மருத்துவக் கல்லூரிகள், ஒரு பல்கலைக்கழகம், 500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், 1200க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனை மற்றும் கிளினிக்குகள், 25,000 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தொழிற்பேட்டைகள், தொழிற்சாலைகள் என அனைத்து வகையான தேவைகள், சேவைகள் உடனே கிடைப்பதாலும் வீடு கட்ட மானியம், நல்ல குடிநீர், தடையில்லா மின்சாரம், 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை, மருத்துவ வசதி என குறைந்த வருமானத்தில் நிறைவான வாழ்க்கை கிடைப்பதால் குடிபெயர்வு அதிக அளவில் நடைபெறுகிறது. இதனால் கடற்கரைக்கே வியர்க்கும் அளவிற்கு கடற்கரையில் மக்கள் திரள்கின்றனர். மேலும் கடைவீதி, சண்டே மார்க்கெட் போன்ற பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனை தடுக்க வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்து முறையான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இந்திய அதிரோஸ்கிலோரோசிஸ் ஆராய்ச்சி சங்கத்தின் வருடாந்திர தேசிய கருத்தரங்கம் மற்றும் தொடர் மருத்துவ கல்வியின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை கலையரங்கில் இந்திய அதிரோஸ்கிலோரோசிஸ் ஆராய்ச்சி சங்கத்தின் 24வது வருடாந்திர தேசிய கருத்தரங்கம் மற்றும் சர்வதேச தொடர் மருத்துவ கல்வியின் துவக்க விழா நடைபெற்றது. கருத்தரங்கை ஜிப்மர் நிர்வாக குழு தலைவர் கங்குலி துவக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் செயலாளரும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் இயக்குநருமான டாக்டர் விஸ்வமோகன் கடாச் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் அமெரிக்கா, ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து டாக்டர்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆராய்ச்சியின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து ஆந்திரோஸ்கிலோரோசிஸில் நானோ தொழில்நுட்பம் பற்றி பாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பவார், ஸ்டெம் செல்களின் பங்கு குறித்து பேராசிரியர் பல்ராம் பார்கவ் ஆகியோர் உரையாற்றினர். இக்கருத்தரங்கு தொடர்ந்து நாளையும் நடைபெற இருக்கிறது. புதுவை நீதிமன்றம் அருகே வாலிபரை வெட்டி கொலை செய்த வழக்கில் நண்பர் மற்றும் அவரது மனைவியை பிடிக்க தனிப்படை போலீசார் ஓசூர் விரைந்தனர். புதுவை மூலக்குளம் அன்னை தெரேசா நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் பிரெட்ரிக் நீதிமன்றம் அருகே மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் நடத்திய விசாரணையில் கொலைக்கான காரணம் குறித்து பரபரப்பு தகவல்கள் தெரியவந்துள்ளது. விசாரணையில் பிரெட்ரிக் நண்பர் சந்திரசேகரன் மனைவி லூர்து மேரிக்கும் பிரெட்ரிக்கும் இருந்த பழக்கத்தால் அவர்கள் ஓசூரில் நடத்தி வரும் பாலிடெக்னிக் கல்லூரியில் பிரெட்ரிக்கை பங்குதாரராக சேர்ப்பதாக கூறி கணவன் மனைவி இருவரும் அவரிடம் 57 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டு பங்குதாரராக சேர்க்காமல் ஏமாற்றிவிட்டனர். இதனால் பணத்தை கேட்ட பிரெட்ரிக்கு ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தங்களது வீட்டை கொடுத்துவிட்டு ஓசூரில் தங்கிவிட்டனர். இந்நிலையில் அந்த வீட்டையும் அவர்கள் அபகரிக்க முயற்சி செய்து அவருக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பிரெட்ரிக் போலீசில் புகார் கொடுத்துள்ளார்.
இதனால் அவர்கள் கூலிப்படை வைத்து ஃபிரெட்ரிக்கை கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்பட்டு கணவன் மனைவி இருவரையும் பிடிக்க 10 காவலர்கள் கொண்ட தனிப்படையினர் ஓசூர் விரைந்துள்ளனர். புதுவையை அடுத்து வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றான முக்கியத்துவம் வாய்ந்த திருக்கனூர் நகரம் சுகாதாரமற்ற குப்பை நகரமாக மாறி வருகிறது. இதிலிருந்து மக்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையை அடுத்து வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றான தினமும் ஆயிரக்கணக்கான தமிழக புதுவை மக்கள் வந்து செல்லும் முக்கியத்துவம் வாய்ந்த திருக்கனூர் நகரம் குப்பைகள் அள்ளப்படாமல் குப்பை நகரமாக மாறி வருகிறது. இங்கு தினமும் 7 மணிக்கு குப்பை வண்டி வந்து குப்பையை அள்ளிவிட்டு செல்கிறது. கடை வீதிகள் மற்றும் முக்கிய வீதிகளில் தொடர்ந்து குப்பைகள் அள்ளப்படாததால் குப்பை மேடாக காட்சி அளிக்கிறது. மேலும் குப்பைகளை கொட்ட தொட்டியும் இல்லாமல் குப்பைகள் சாலையில் கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அந்த பகுதியை கடக்கும் போது மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். மேலும் இதனால் திருக்கனூர் குப்பை நகரமாக மாறி வருகிறது. எனவே புதுவை அரசு குப்பைகளின் பிடியிலிருந்து திருக்கனூரை காப்பாற்ற கூடுதல் குப்பை வண்டிகளை அனுப்ப வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு புதுவை காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுவை காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பெருமாளுக்கு உகந்த தினமான சனிக்கிழமை தோறும் கோவில்களில் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதிலும் புரட்டாசி மாத சனிக்கிழமை பெருமாளுக்கு மிகவும் சிறப்புமிக்க நாளாக கருதப்பட்டு பக்தர்கள் தங்கள் இல்லங்களிலும் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகளை செய்வர். அதுபோன்று புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையான இன்று பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அலங்காரமும் ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பெருமாளை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பாக மதகடிப்பட்டில் சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. புதுவை சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பாக மதகடிப்பட்டு தனியார் பள்ளியில் சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான ராமபத்ரன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் வழக்கறிஞர் இளஞ்செழியன், அலுவலர்கள் மோகன், பெரியநாயக சுவாமி ஆகியோர் சட்ட உதவி சம்பந்தமான மனுக்களை தயார் செய்து கொடுத்தனர். முகாமில் பிறந்த பதிவு, திருமண பதிவு, வாரிசுதாரர் சான்றிதழ், ஜீவனாம்சம் தொடர்பாக 150 மனுக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. முகாமில் வருவாய் ஆய்வாளர் ஐயனார், சமூக சேவகர்கள் முருகையன், பள்ளி நிர்வாகி துளசி மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் கலந்து கொண்டனர். மருத்துவர் மற்றும் முறையான பராமரிப்பு இல்லாமல் பாழாகும் மண்ணாடிப்பட்டு மருத்துவமனையை சீரமைத்து சிகிச்சை அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அரசு கிராமப்புற சுகாதாரத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறை மூலம் மண்ணாடிப்பட்டு, கரிகலாம்பாக்கம், காரைக்கால் மற்றும் மாஹே ஆகிய 4 இடங்களில் சமுதாய நலவழி மையங்களை இயக்கி வருகிறது. இவை அனைத்தும் அரசு பொது மருத்துவமனைக்கு இணையாக 24 மணி நேரமும் இயங்கக்கூடியது. ஆனால் 30 படுக்கைகள், குழந்தைகள் பிரிவு, பிரசவ பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு என பல வசதிகளுடன் கூடிய மண்ணாடிப்பட்டு சமுதாய நலவழி மையம் தலைமை செவிலியர், கண்காணிப்பாளர், மருத்துவர் இல்லாமல், பராமரிப்பு இல்லாமல் சீரழிந்து வருகிறது. இதனால் இங்கு வருவோரின் எண்ணிக்கை குறைந்து படுக்கைகள் அனைத்தும் காலியாக உள்ளது. அவசர சிகிச்சைக்கு யாராவது வந்தால் கூட அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வருவது வழக்கமாகிவிட்டது. பல சிறப்பு பிரிவுகளும் பழைய பொருட்களை போட்டு வைக்கும் அறையாக மாறி வருகிறது. மேலும் இங்குள்ள 3 ஆம்புலன்ஸில் 1 ஆம்புலன்ஸ் மட்டுமே இயங்கக்கூடிய நிலையில் உள்ளது. அலுவலக கண்காணிப்பாளர், மருத்துவர்கள் 2 பேரின் பணி காலியாக உள்ளது. மேலும் சீட்டு பதிய கூட ஆள் இல்லாமல் மருத்துவமனை வெறிச்சோடி பல விலங்குகள் வந்து போகும் இடமாக மாறியுள்ளது. இந்த அவல நிலை மாற புதுவை அரசு நலவழித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து மருத்துவமனையை தொடர்ந்து இயக்கி மருத்துவர்களை நியமித்து முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி புதுவை மாநில முதல் மாநாடு நவீனா கார்டன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி புதுவையில் மாநில முதல் மாநாட்டினை நடத்திட திட்டமிட்டது. அதன்படி புதுவை நவீனா கார்டன் திருமண நிலையத்தில் இன்று காலை 10 மணிக்கு மாநாடு துவங்கியது. தலைமை குழு கலியவரதன், தலித் சுப்பையா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவர் பெருமாள் அனைவரையும் வரவேற்றார். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலைவர் சம்பத் நோக்க உரை ஆற்றினார். புதுவை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பாளர் ராமசாமி அறிக்கை வாசித்தார்.
பொருளாளர் கொளஞ்சியப்பன் வரவு செலவு அறிக்கையினை வாசித்தார். மாநாட்டில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நவராத்திரி விழா துவங்க இருப்பதை முன்னிட்டு கொலு பொம்மைகள் வாங்க பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டுவதால் அவற்றின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் அமாவாசையிலிருந்து 9 நாட்கள் முப்பெரும் தேவியருக்கு நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு 10ஆம் நாள் விஜயதசமியை கொண்டாடுவது வழக்கம். அம்மனுக்கு உகந்த நாட்களாக அதர்மத்தை அழிக்க போராடிய ஆதிபராசக்தியின் வீரத்தை போற்றும் விதமாகவும் ராவணனை அழித்த பகவான் ராமனின் வெற்றியை போற்றும் விதமாகவும் கொண்டாடப்படும் இவ்விழாவில் முப்பெரும் தேவியரை வரவேற்கும் விதமாக வீடுகளில் கொலு பொம்மைகளை வைத்து அலங்கரித்து பூஜை செய்வர். அவ்வாறு இந்த ஆண்டு வரும் 27ஆம் தேதியன்று நவராத்திரி விழா துவங்க உள்ளது. இதனை முன்னிட்டு கொலு பொம்மைகள் தயாரிக்கப்பட்டு அழகிய வண்ணங்கள் தீட்டப்பட்டு காண்போரை கவரும் வண்ணம் விற்பனைக்கு வந்துள்ளன. அவற்றை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் அவற்றின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.